இந்த பெரிய ரகசியத்தை தான் எதிர்பார்த்தேன். ஆமா, ஏதோ ஆபத்துல சிக்கிட்டியாமே. ஐ டோன்ட் கேர். பாபு, நீ உயிரை மதிக்காதவன், அதே சமயத்துல உயிரையும் இழக்காதவன். அதனால்தான் ஆபத்தான பொறுப்புகள் எல்லாம் உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக உழைக்கிறேன். கேள் பாபு, உனக்கு என்ன வேணும்? பாஸ், பணத்து மேல எனக்கு மோகம் வந்தா நம்ம உறவு இப்படித்தான். பாஸ், நான் நன்றி உள்ளவன். என்ன வளர்த்தது நீங்க, சோல் போட்டது நீங்க. நீங்க இதை சொன்னாலும் செய்யுங்க, எப்பவும் செய்யுங்க. தேங்க்ஸ் பாபு. நீ இப்ப கொண்டு வந்திருக்கிற ரகசியம் என்ன தெரியுமா? நாளைக்கு ராத்திரி 9 மணிக்கு புறப்படுற ரயில்ல 50 லட்சம் ரூபாயோட ஒரு கஜானா பெட்டி போகுது. அந்த ரயில் கவிழணும், அந்த பணம் நமக்கு வரணும். அதை நீதான் செய்யணும். ஓகே பாஸ். ஏ ராமநாதா, உண்மையை சொல்லி என்ன தூக்கு மேடைக்கு அனுப்பின சத்தியசீலா, நீ பெற்ற பிள்ளைய நான் எப்படி வளர்த்திருக்கிறேன் பாத்தியா? பாபு, 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 நீங்க வெற்றியோட திரும்பி வருவீங்க. எந்த ஆபத்தும் உங்களை அசைக்க முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். இனிமே இந்த மாதிரி ஆபத்தான வேலைக்கெல்லாம் நீங்க போகவே கூடாது. பாபு, 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 சில நேரத்துல கட்டி அணைக்கிறீங்க, கண்ணத்தை புண்ணாக்குறீங்க, பல நேரத்துல கெட்டி வதைக்கிறீங்க. நீங்க ஒரு அதிசய பிறவி பாபு. பாபு, இந்த ஹோட்டல் ஸ்வர்க்கத்துல நான் ஏன் நடனக்காரியா இருக்குன்னு தெரியுமா? என் ஸ்வர்க்கமே இங்கதான் இருக்கு. Good evening, ladies and gentlemen. இதுவரையில் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற இசை பேரரசு, ஒப்பற்ற ஒரே கலைஞர் நமது ஆனந்த் ஆடிப்பாடி நம்மை மகிழ வைத்தார். அடுத்தபடியாக ஏன் கோச் அதுக்காக இல்ல, நீங்க டான்சர், ஆடுறது உங்க தொழில். ஆனா என்னையும் அத்தனை பேருக்கு மத்தியில் ஆட வச்சீங்க. மயில் சும்மா இருந்து அழகலமா, மேகத்தை பார்த்ததும் அப்படி தோகையை விரிச்சு ஆடணும். நான் மேகம், நீ மயில். மேகத்துக்கு உன் மேல மோகம். நீதானா டான்சர்? எத்தனை நாளா இங்க வந்து தங்கி இருக்கோம். ராவ் பகதூர் சிங்காரம், மெட்ராஸ்ல பெரிய பேங்கர், பொருளாதார நிபுணர். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. ஆக எங்க குடும்பம் 4 பேர். 4 பேரா? என்னையும் சேர்த்தா? ஏன் ஒன்ன சேர்? 4 பேர் சொல்றீங்க. தப்பு தப்பு தப்பு, 3 பேர். உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு என்னங்க கவலை? வேற யார பத்தி கவலை? பத்தி தான். பொண்ண பத்தியா? இது ஏன் பொண்ண பத்தியா? அம்மா, கொடைக்கானல்ல நாம நல்ல காத்து வாங்க வந்திருக்கோம். இந்த மாதிரி கெட்ட காத்தெல்லாம் படக்கூடாது. வா உள்ள போ. வடைய விடு. மூஞ்சப்பா கோமாளி, கண்ணை புடிங்கி போடுவேன். பாக்குற ஓடுறா. அன்புள்ள மகன் ஆனந்துக்கு உன் தாய் மங்களம் எழுதியது. நான் இங்க சௌக்கியமா இருக்கேன். ஆனா மனசுதான் வேதனைப்படுது. நீ நடனம் ஆடுறேன்னு ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கேன். நீ இல்லாம வீடே வெறிச்சிட்டு கிடக்குது. உன்னை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால சீக்கிரம் வந்துடுப்பா. ஆனந்த், தினமும் வேளா வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடணும், நேரத்தோட தூங்கணும், மறக்காம எல்லா சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சீக்கிரம் வந்து சேரப்பா. சரிம்மா. ஏப்பா ஆனந்த்,
நீ வருவேன்னு தினமும் சமைச்சு வச்சுக்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் வரலையா? ஆனந்த், வந்துட்டியாப்பா? ஐயோ, யாரப்பா? எழுந்து. ஐயோ, ரத்தம். கொஞ்சம் இருப்பா, டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஏப்பா ஏப்பா டாக்டர் வேண்டான்னு சொல்றேன்? என்னப்பா இதெல்லாம்? என்ன வேணும்? பறிக்குதா உனக்கு? ஐயோப்பா, என்னப்பா அது? அம்மா, இங்க அவங்க அறுக்குவா? ஆமா, தோட்டா ஐயோ, என்னால போதும். முடியாது, என்னால முடியாது. முடியாது. என்னப்பா இது? தம்பி, நீ யாரு? உன்னை யாரு சுட்டா? நான் ஒரு வியாபாரி, நிறைய பணத்தோட வந்தேன். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டாங்க. பயப்படாதப்பா, தைரியமா இரு. இது வந்துட்டேன். இன்ஸ்பெக்டரா, உங்களுக்கு என்ன வேணும்? குண்டு காயத்தோட ஒரு குற்றவாளி இந்த பக்கம் ஓடி வந்தான். அவன் உள்ள நுழைஞ்சிருப்பானு பார்க்க வந்தோம். குற்றவாளியா? இங்க யாரும் வரலீங்க. உள்ள போய் பார்க்கலாங்களா? தாராளமா பாருங்க. ஆனா செருப்பு காலோட வராதீங்க. ஏன்? என் புள்ள உடம்பு சரியில்லாம படுத்திருக்கான். அவனுக்கு வைசூரி போட்டிருக்கு. ஓஹோ, ஐ எம் சாரி. நான் வரமா? என்னம்மா சொன்னீங்க? நான் உங்க மகனா? வயித்துல பொருந்தாதான் பிள்ளையா தம்பி? உயிருக்கே ஊசலாடிக்கிட்டு எப்ப நீ என் காலடியில விழுந்த அம்மான்னு கத்தினியோ அப்பவே நீ என் மகன் ஆயிட்ட. இல்ல, நான் போறேன். இல்ல, இந்த நிலைமையில நீ வெளியே போக கூடாது. நீ என்கிட்ட போய் சொன்னாலும் நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். அம்மா, நான் நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நானும் ஒரு தாய் தான். என் மகனுக்கு இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா நான் என்ன செய்வேனோ அதுதான் செய்றேன். வாப்பா, சாப்பிடலாம் வா. அம்மா, யாருக்காக வச்சிருக்க சாப்பாடாச்சு? ஆமாப்பா, என் மகனுக்காக. எனக்கு வேண்டாமா? பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன், நீயும் என் மகன் மாதிரி என்ன. சாப்பிடுப்பா, சாப்பிடு தம்பி. வேண்டாம், நானே ஊட்டி விடுறேன். தம்பி, நீ ஏதோ குற்றம் செஞ்சிருக்கேன்னு தெரியுது. நான் என்னன்னு கேட்க மாட்டேன். குற்றத்தை உணர்ந்து திருந்துட்டா கடவுள் எல்லா தவறையும் மன்னிச்சிடுவார்ப்பா. மன்னிச்சாதான் அவர் கடவுள் இல்லை. அவர் ஒரு சாதாரண மனுஷன்தான். ஆமா, என் வாழ்க்கையிலே எங்கிட்ட பண்போடும் பரிவோடும் பாசத்தோடும் பழகிற ஒரு ஜீவனை இன்னைக்கு தாமா நான் முதல் முறையா சந்திக்கிறேன். ஏமா, நான் உங்க மகனாவே பிறந்திருக்க கூடாதா? அம்மா, அம்மா,
இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.